எழுதப்பட்ட காலம் கிமு 520 முதல் 470 வரை. இத்தோவின் ஆசாரிய குடும்பத்தில் தலைவனாக சகரியா இருந்தார் என்று நெகேமியாவின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குறிப்பு அவர் லேவி கோத்திரத்தில் இருந்து வந்தவர் என்றும், சிறையிருப்பின் பின்பு எருசலேமில் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் அவர் ஊழியம் செய்தார் என்று சுட்டிக்காட்டுகின்றது. சகரியா ஆகாயின் காலத்தில் வாழ்ந்த இளைய தீர்க்கதரிசி. சகரியாவும் ஆகாயும் ஆளுநரான செருபாபேல், பிரதான ஆசாரியரான யோசுவா ஆகியோரின் நாட்களில் ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியாக யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த யூத மக்களை ஊக்குவித்தார்கள் என்று எஸ்ரா 5:1 குறிப்பிடுகின்றது. சகரியா, ஆகாய் என்பவர்களின் தீர்க்க தரிசன ஊழியத்தின் பலனாக கிமு 516, 515 ஆலய பணி முற்றிலுமாக முடிவடைந்து ஆலயம் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. மீட்பின் முதல் படியாக சிறையிருப்பில் இருந்து திரும்பிய 50,000 யூதர்களுக்கென்றே சகரியாவின் தீர்க்க தரிசனம் எருசலேமில் உரைக்கப்பட்டது. சகரியா என்று பெயர் கொண்ட வேறொரு தேவ மனிதனை கொன்றது போலவே இந்த பெரகியாவின் மகனாகிய சகரியா தீர்க்கதரிசியும் ஆலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே பரிந்து பேசுதலின் இடத்தில் ஆலய அதிகாரிகளாக இருந்த சில எதிராளிகளால் கொல்லப்பட்டார். முதலில் யூதாவில் மீந்திருந்த யூத மக்கள் மீண்டும் ஆலய பணியை தொடங்கி அது முடியும் வரை அதில் நிலைத்திருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தவே முதல் 8 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக, ஆலயத்தை கட்டி முடித்த மக்கள் மேசியா உடனே வராததால் சோர்வடைந்ததாலும், அவ்வாறு மேசியா வரும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாட்டை அறிவிப்பதற்காகவும் 9 முதல் 14 வரையில் உள்ள அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மை தவற மாட்டார். அவர் உண்மையா காரியங்களை செய்கிறவர். அவரோடு நம்ம ஐக்கியமாயிட்டா நம்ம கூட ஒரு தகப்பன் பிள்ளையோடு பேசுவதை போல பேசிக்கொண்டே இருப்பார், தைரியப்படுத்துவார், வழி நடத்துவார். அப்போ இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இதுவரை இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட அனுபவம் இல்லாட்டா, இயேசுவே என் வாழ்க்கையில நீங்க வேணும், என் உள்ளத்துல வரணும், என் கூட எப்பவுமே இருக்கணும், நான் உங்க கூட எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி ஆசையா ஜெபிச்சு பாருங்க. அவருடைய பிரசன்னை எப்போதும் கூட இருப்பதை உணர்வீங்க. இன்றைக்கும் அவர் உங்க கூட இருந்து அழகாய் நடத்துவார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மை தவற மாட்டார். அவர் உண்மையா காரியங்களை செய்கிறவர். அவரோடு நம்ம ஐக்கியமாயிட்டா நம்ம கூட ஒரு தகப்பன் பிள்ளையோடு பேசுவதை போல பேசிக்கொண்டே இருப்பார், தைரியப்படுத்துவார், வழி நடத்துவார். அப்போ இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இதுவரை இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட அனுபவம் இல்லாட்டா, இயேசுவே என் வாழ்க்கையில நீங்க வேணும், என் உள்ளத்துல வரணும், என் கூட எப்பவுமே இருக்கணும், நான் உங்க கூட எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி ஆசையா ஜெபிச்சு பாருங்க. அவருடைய பிரசன்னை எப்போதும் கூட இருப்பதை உணர்வீங்க. இன்றைக்கும் அவர் உங்க கூட இருந்து அழகாய் நடத்துவார்.